அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து திடீர்னு சாப்பாடுலாம் நிறைய மீந்து போயிடும். நம்ம எதிர்பாராத நேரத்தில் நம்ம சமைச்சிருப்போம். அந்த டைம் பார்த்து வேறு யாராச்சும் வந்து நமக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அந்த டைமில் என்ன செய்யணும் தெரியாத நம்ம இருப்போம். அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அதை லைட்டாக தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இல்லை வெளியில் வச்சுட்டு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அந்த மாதிரி மீந்த சாப்பாட்டில் நானே எப்படி உங்களுக்கு வத்தல் போடுறதுன்றது பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு நான் வந்து அந்த சாதத்தை வந்து மிக்சியில் போட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நான் இங்கே வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து நான் வேஸ்ட் பண்ணல. அந்த தண்ணியை வந்து நான் செடிக்கு எடுத்துகிட்டு போய் அது புளிச்ச தண்ணி செடிங்களுக்கு ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் அந்த தண்ணியை நான் ஊற்ற போகிறேன். இதுவும் நான் மிக்சி கழுவின தண்ணியும் நான் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நான் வந்து அதில் ஆட் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்க போகிறேன். உப்பு வந்து நம்ம நிறையவே சேர்க்கக்கூடாது. நம்ம வாயில் வச்சா கூட நமக்கு ரொம்ப உரைக்கவே கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஏன்னா வத்தல் சுருங்குச்சுன்னா நம்ம சரியான அளவில் போடணும்னா வத்தல் சுருங்கிட்ட பிறகு நீங்கள் பொரித்து சாப்பிடும்போது ரொம்பவும் உங்களுக்கு கரிச்சிக்கிட்டு சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் 1 கிலோ அப்படின்னும் போதே ஒரு 10 கிராம் 15 கிராம்குள்ளே தான் நீங்கள் வந்து உப்பே சேர்க்கணும். அந்த அளவில் சேர்த்தாலே நமக்கு போதும். அவங்கவுங்க யூஸ் பண்ணுற உப்புக்கு தகுந்தால 10லேருந்து 20 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பிறகு அதை நான் வெயிலில் பிழிஞ்சு முறுக்கு வத்தலாக எடுக்க போகிறேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் இந்த இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு பிணைய போகிறேன். காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இதை போட்டு நல்லா பெரட்டி பெருங்காயத்தூள் எல்லாம் வச்சு காட்டினேன் இல்லையா, எல்லாத்தையும் போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் மிளகாத்தூள் தான் போடணுன்னு இல்லை. நம்ம வந்து பச்சை மிளகாவையும் வந்து நம்ம மிக்சியில் அரைக்குறையாக அரைச்சி போடலாம். இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸும் போடலாம். காஞ்ச மிளகா மிக்சியில் ஓட்டிட்டும் போடலாம். இப்போது நான் இதை பிழியும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருந்த அந்த வத்தலுக்கான பழைய சாதத்தில் செஞ்ச வத்தலை நான் புழிஞ்சிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கவரில் வச்சு தான் நான் புழிஞ்சிருக்கேன். இது முழுக்கத்தையும் புழிஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பிறகு வெயிலில் எடுத்துகிட்டு போய் நாம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் புழிஞ்சிட்டேன். இப்போது வெயிலில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அது காஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, எல்லாத்தையும் இந்த கவராலே நான் புழிஞ்சிட்டேன். முறுக்கச்சி எல்லாமே நீங்கள் முறுக்கச்சியில் பிழியலாம், இல்லைன்னா கில்லு வத்தலாகவும் போடலாம். இதை நீங்கள் வந்து பைப்பிங் பேக் வாங்கியும் கேக் டெக்கரேட் பண்ணும்போது அதை வச்சும் செய்யலாம். இப்போது இதை நான் வெயிலில் கொண்டு வைக்க போகிறேன். வெயிலில் வச்சுட்டு காஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பழைய சாதத்தில் போட்ட அந்த வத்தல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் துணியிலேருந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு நாள் இந்த சாப்பாட்டில் வந்து கில்லு வத்தல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ரெண்டையும் வந்து நான் எப்படி வந்து பொரியுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அது சூப்பராக பொரிஞ்சு வந்துருக்குன்னு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கில்லு வத்தல் போடுறேன் பாருங்க. இது எந்த அளவுக்கு பொரியுதுன்னு பாருங்க. நம்ம கில்லு வத்தல் போடணும், மிதமாக தீ வச்சுக்கணும். நம்ம வந்து வத்தல் பொரிக்கிறது வந்து ஒரு நார்மலான ஹீட்டில் தான் வைக்கணும். ரொம்பவும் வச்சுட்டோம்னா வந்து பாருங்க எந்த அளவுக்கு இந்த கில்லு வத்தல் பொரிஞ்சு வந்துருக்குன்னு பாருங்க.
இதே மாதிரி நம்ம பழைய சாதம்லாம் மீந்துச்சுன்னா நம்ம ஊற வச்சு மறுநாள் அந்த தண்ணியை வந்து நமக்கு தேவைன்னா குடிச்சிக்கலாம். ப்ரோபயோட்டிக் அது நமக்கு நம்ம குடல் சம்மந்தமான பிரச்சனையை நம்ம வந்து போக்கிடும். அதில் நல்ல பாக்டீரியா இருக்கும். அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த ரைஸை வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி நம்ம இந்த மாதிரி கிள்ளு வத்தலோ முறுக்கு வத்தலோ போட்டு ரசம் சாம்பார் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாருங்க இந்த முறுக்கு வத்தலும் இந்த கிள்ளு வத்தலையும் நான் பொரிச்சு காட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் செய்வோம் இல்லையா, அது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கீரை சாதம்லாம் செஞ்சோன்னா இதை நமக்கு சைட் டிஷ் எதுவும் கிடைக்காத நேரத்தில் இந்த மாதிரி சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கிள்ளு வத்தலோ முறுக்கு வத்தலோ போட்டு வச்சிங்கன்னா நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் பழைய சாதத்தை அரைச்சி இந்த மாதிரி கிள்ளு வத்தல் முறுக்கு வத்தல் போட்டு பார்த்துட்டு அதனோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.